கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் பிள்ளைகளையும் பறிகொடுத்து இன்றும் தெய்வமாய் இருக்கும் நல்ல தங்காள் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோமா? அர்ச்சனாபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ச்சனாபுரம் என ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் வாழை மரமும் தென்னை மரமும் மாமரங்களும் தேக்கு மரங்களும் பார்ப்பதற்கே செல்வ செழிப்பான கிராமமாக இருந்தது. இந்த அர்ச்சனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்த ராமலிங்க மகாராஜா, இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார். இவருக்கு இந்திராணிக்கும் பல வருடங்களுக்கு பிறகு 2 குழந்தைகள் பிறந்தன. அதில் ஒன்று நல்ல தம்பி மற்றும் நல்ல தங்காள். அவர் 2 குழந்தைகளையும் நல்ல செல்வ செழிப்பா வளர்த்து வந்தாரு. சில வருடங்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவிற்கு வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போனது. உடனே தான் உயிருடன் இருக்கும் போதே தனது மகனுக்கு முடிசூடி திருமணம் செய்ய முடிவு எடுத்து உடனே குண்டல தேசத்தை ஆட்சி செய்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்த கொஞ்ச நாளிலேயே நல்ல தம்பியின் தாய் இறந்து விட்டார். மனைவி இறந்த துயரத்தினாலும் தன்னுடைய மகள் நல்ல தங்காளுக்கு திருமணம் செய்யவில்லை என்ற துக்கத்தினாலும் ராமலிங்க மகாராஜா இறந்து விட்டார். தாயும் தந்தையும் இறந்த பின்னர் தன் தங்கையை அதிக பாசத்துடன் பார்த்து வந்தார் நல்ல தம்பி. சில நாட்களுக்கு பிறகு நல்ல தங்காளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று எண்ணி மானாமதுரையின் காசிராஜனுக்கு தனது தங்கையின் நல்ல தங்காளை திருமணம் முடித்து வைக்க முடிவு எடுத்தார் நல்ல தம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமை அன்று காசிராஜனுக்கும் நல்ல தங்காளுக்கும் அர்ச்சனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நல்ல தம்பி நல்ல தங்காளுக்கு சீதனமாக தங்க நகைகளும் வெள்ளி பூஜை பொருட்களும் வெள்ளாடுகளும் பசு மாடுகளும் பொன்னாலான முக்காலைகளும் கூடவே பணிப்பெண்களையும் கொடுத்து பிரிய மனமில்லாமல் கலங்கிய கண்களுடன் மானாமதுரைக்கு வழி அனுப்பி வைத்தார் நல்ல தம்பி. நல்ல தங்காலும் காசிராஜனும் 8 ஆண்டுகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. இதில் 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகளும் பிறந்தன. இப்படி சந்தோஷமாக இருந்த அவர்களின் வாழ்க்கையில் திடீரென மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைந்தன. ஆடு மாடுகள் எல்லாம் இறந்தன. மக்களும் பசியால் பலர் இறந்தன. காசிராஜனுக்கு தனது மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. எனவே தனது மக்களை அண்ட நாடுகள் செல்ல ஏற்பாடு செய்தார். அது மட்டுமல்லாமல் தனது மாளிகையில் இருக்கும் பொன்னையும் பொருளையும் நகை மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். தன் மக்கள் சாப்பிட்டார்களா என தெரிந்த பின்னரே காசிராஜன் சாப்பிட்டு வந்தார். தானிய கிடங்கில் இருந்த அனைத்து தானியங்களும் காலியாகின. உடனே காசிராஜா தனது மந்திரி முதல் எல்லா மக்களையும் அனைத்து மக்களையும் அண்டை நாடு அனுப்பி வைத்தார். இறுதியில் காசிராஜன் மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடின. உடனே நல்ல தங்காள் தன் அண்ணன் வீட்டிற்கு சென்றால் தன் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் என நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னார் நல்ல தங்காள். அதற்கு காசிராஜன், நான் இந்த நாட்டின் அரசன், எந்த நிலை வந்தாலும் நான் வரமாட்டேன். நீ வேண்டுமானால் உன் அண்ணன் வீட்டிற்கு நம் குழந்தைகளை அழைத்து சென்று விட்டு வா என அனுப்பி வைத்தார். நல்ல தங்காலும் தன் அண்ணன் வீட்டிற்கு சென்றார். உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் காடு மேடு கடந்து நடந்து சென்றாள். நல்ல தங்காலும் அவளது 7 குழந்தைகளும் ஒரு மரத்தடியில் இளைப்பாறினர். அவளது குழந்தைகள் பசியால் அழுதனர். அதை கண்டு நல்ல தங்காள் கதறி அழுத. நல்ல தங்காள் அழுகையை கேட்டதும் அங்கே இருந்த வேடர்கள் வந்து விசாரித்தனர். தலைவிரி கோலமாக பசியால் உடல் மெலிந்து யார் என்றே அடையாளம் தெரியாமல் மாறிப்போன நல்ல தங்காளை பார்த்த வேடர் குலத் தலைவன் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர் குலத் தலைவன் தான் நல்ல தங்காளின் உடன் பிறந்த அண்ணன் நல்ல தம்பி. ஏன் வேடர் குலத்தில் வந்தார் என்றால், ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்புறுத்தி வந்தது. அதனால் அந்த புலியை வேட்டையாடவே வந்தார். நல்ல தங்காளின் நிலையை பார்த்த நல்ல தம்பி கதறி அழுதார். பிறகு நல்ல தங்காள் நடந்ததை எல்லாம் சொன்னாள். நல்ல தம்பி, தங்கை, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. இன்னும் 2 நாட்கள் ஆகும். நீயும் குழந்தையும் உடனே அரண்மனைக்கு சென்று பசியாருங்கள். அங்கே உன் அண்ணி உங்களுக்கு வேண்டியதை செய்வாள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த நேரத்தில் அர்ச்சனாபுரம் அரண்மனை மாடத்தில் நல்ல தம்பி மனைவி மூலி அலங்காரிக்கு பணிப்பெண்கள் சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்திருந்தாள் மூலி அலங்காரி. மூலி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார். இவர்
நல்ல தங்காலும் அவளது 7 குழந்தைகளும் வறுமையால் தன் நாட்டை விட்டு தன் அண்ணனை தேடி வந்திருக்கிறார் என்ற செய்தியை தெரிந்து கொண்டு அதை அவசரமாக மூலி அலங்காரிக்கு தெரியப்படுத்தினார். இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கர கோபம் வந்தது. இனி இங்கே உள்ள சொத்துக்கள் எல்லாம் எடுத்து சென்று விடுவாள் என நினைத்து அங்கு இருந்த பணிப்பெண்களை போக சொல்லிவிட்டாள். அரண்மனை உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் பாதாள அறையில் மறைத்து வைத்தார். அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் வாசற் கதவையும் அடைத்து விட்டாள். நல்ல தங்கால் இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என உணர்ந்து கொண்டாள். கதவிற்கு அருகில் சென்று, அண்ணி, கை கால்கள் நடுங்குகின்றன, எனது குழந்தைகள் பசியால் கதறுகின்றன, கதவை திறங்க அண்ணி என்று அழுதாள். ஆனால் மூலி அலங்காரியோ கதவை திறக்கவே இல்லை. உடனே நல்ல தங்களா கடவுளான ஈஸ்வரனை நோக்கி, எனது குழந்தைகள் பசியார கதவை திறங்க என வேண்டினாள். கதவு தானாக திறந்தது. உடனே நல்ல தங்கால் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு மூலி அலங்காரியிடம், அண்ணி, எனது குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க என்று கேட்டார். உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்து இருக்கிறேன். உன் அண்ணன் காட்டிற்கு சென்று நல்லபடியாக திரும்பி வரணும் என்று வேண்டி அனைவரும் விரதம் இருக்கிறோம். அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று கூறினார். இதை கேட்டதும் நல்ல தங்கால், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நானும் விரதம் இருக்கிறேன். ஆனால் குழந்தைகளுக்கு பசியார ஏதாவது கொடுங்கள், நான் அரிசியை வைத்து ஏதாவது செய்து கொடுக்கிறேன். உடனே மூலி அலங்காரி, உனக்கு தெரியாதா, தன்னுடைய நாட்டிலும் பெரும் பஞ்சம், நான் அரிசிக்கு எங்கே போவது, இரு கொஞ்சம் கேழ்வரகு தருகிறேன், அதை கொடு என்று சொல்லி தனது பணிப்பெண்ணிடம் எடுத்து கொடுக்க சொன்னார். மற்றொரு பணிப்பெண்ணிடம், நல்ல தங்காலுக்கு ஒரு ஓட்டை பானையும் பச்சை விறகு கட்டையும் கொடு, அதை வைத்து சமைக்கட்டும் என்றாள். பணிப்பெண்ணும் அவ்வாறே செய்தாள். நல்ல தங்கால் கேழ்வரகு அரைத்து அடுப்பை பற்ற வைத்தாள். ஆனால் அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்ல தங்கால் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் அடுப்பு எரியட்டும் என்றாள். உடனே அடுப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. பணிப்பெண்கள் பார்த்து பயந்து போய் மூலி அலங்காரியிடம் கூறினர். மூலி அலங்காரி கோவப்பட்டு வந்து நல்ல தங்காலிடம், ஏண்டி, சீதனம் என்கிற பேர்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்ட, இப்ப இந்த அரண்மனையையும் கொளுத்த பாக்குறியா என கோவப்பட்டு அடுப்பில் இருந்த அந்த கேழ்வரகு பானையை எட்டி உதைத்தாள். எல்லாம் தரையில் சிந்தின. இதை பார்த்த நல்ல தங்கால் குழந்தைகள் தரையில் சிந்தியதை வலித்து குடித்தனர். இந்த காட்சியை நல்ல தங்காலால் பார்க்க முடியவில்லை. உடனே இன்னும் இவ்வளோ இருந்து அவமானப்பட வேண்டாம் என நினைத்து பாலடைந்த கிணறு நோக்கி நடந்தாள். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழி தெரிய வேண்டும் என்பதற்காக ஆவாரம் பூச்செடிகளை வழிநடுக உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள். இறுதியாக கிணறு தென்பட்டது. குழந்தைகள் பசி மயக்கத்தால் உறங்கி போயின. அந்த நேரத்தில் நல்ல தங்கால் மனதில் தனது கணவன் காசிராஜன் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த நேரத்திலும் யாருடைய வீட்டிற்கும் அலையா விருந்தாளியாக போகக்கூடாது என்று கூறியது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய கணவன் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளோ தவறு என அழுதாள். குழந்தைகள் நன்றாக தூங்குகின்றன. தூங்கி எழுந்து விட்டால் குழந்தைகளை கிணற்றில் போட மனம் வராது என நினைத்து ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கிணற்றில் போட்டாள். சத்தத்தை கேட்டு எழுந்த மூத்த மகன், அம்மா, என்னை மட்டும் விட்டுவிடு அம்மா என்று கதறினான். ஆனால் நல்ல தங்காலோ தன் குழந்தை பசியால் வாடி மடிவதை விரும்பவில்லை. அதனால் தனது மூத்த மகனையும் கிணற்றில் தூக்கி போட்டாள். இறுதியாக தன் தாலியை அடையாளமாக கலற்றி கிணற்றின் மேல் வைத்து விட்டு தானும் கிணற்றில் விழுந்து விட்டாள். பிறகு நல்ல தங்காலும் அவளது 7 குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தன. அதே நேரம் நல்ல தம்பி வேட்டையை முடித்து கொண்டு அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை முழுவதும் தனது தங்கையும் தங்கையின் குழந்தைகளையும் தேடினான் நல்ல தம்பி. அவர்கள் காணவில்லை. உடனே மூலி அலங்காரியிடம் கேட்டான். அதற்கு அவள், நானோ உடம்பு சரியில்லாமல் இருந்த போதும் உங்கள் தங்கைக்கு உணவு சமைத்து போட்டேன். ஆனால் அவர்களோ அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம் என கோவப்பட்டு சென்று விட்டனர் என கூறினார். தனது மனைவி கூறியது சரியாக படவில்லை நல்ல தம்பிக்கு. உடனே பணிப்பெண்களிடம் விசாரித்தார். பணிப்பெண்கள் உண்மையை கூறினர். நல்ல தம்பி தங்கையை தேடி காட்டிற்கு சென்றான். அடையாளமாக ஆவாரம் பூச்செடியை போட்டிருப்பதை கண்டு பின்தொடர்ந்தான். மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது. காசிராஜன் தனது மனைவியையும் குழந்தையையும் அழைத்து செல்ல வந்து கொண்டிருந்தார்.
நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். நல்ல தம்பி நடந்ததையெல்லாம் காசிராஜனிடம் கூறினார். பின் இருவரும் ஆவாரம்பூச்செடியை பின்தொடர்ந்து சென்றனர். அது கிணற்று பகுதியை வந்து அடைந்தது. இருவரும் கிணற்றை பார்த்தனர். அதில் நல்ல தங்காலும் அவளது 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி அழுதனர். பிறகு வெளியே எடுத்து ஈம சடங்கு செய்தனர். தனது மனைவியையும் குழந்தைகளையும் இறந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத காசிராஜன் துக்கம் தாழாமல் தானும் இறந்தான். நல்ல தம்பிக்கு தன் தங்கையின் குழந்தைகளும் இறந்ததற்கு காரணம் தனது மனைவி மூலி அலங்காரி என தெரிந்து கொண்டான். கோபம் வந்தது. உடனே முடிவு செய்தார். மூலி அலங்காரியின் வம்சத்தையே அழிக்க வேண்டும் என முடிவு செய்தான். உடனே அரண்மனைக்கு சென்று மூலி அலங்காரியிடம், துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்க வேண்டும். உடனே உனது தம்பிக்கு திருமணம் செய்யலாம். உன் சொந்தக்காரர்களை எல்லாம் வர சொல் என கூறினான். மூலி அலங்காரிக்கு சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தன. நல்ல தம்பி தன் அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினார். மூலி அலங்காரியின் சொந்தக்காரர்கள் பொய்யான மண்டபத்திலும் தன் சொந்தக்காரர்களை அரண்மனையிலும் தங்க வைத்தான். பொய்யாக உருவாக்கப்பட்ட மண்டபத்தை பூட்டி வெளியில் காவல் நின்றான் நல்ல தம்பி. மூலி அலங்காரியையும் அவளது உறவினர்களையும் சேர்த்து சோறு தண்ணி இல்லாமல் பல நாட்கள் பட்டினி போட்டார். அவர்கள் அனைவரும் இதற்கெல்லாம் காரணம் மூலி அலங்காரிதான் என்று அவளை அடித்தே கொன்றனர். அந்த நேரத்தில் பொய்யாக உருவாக்கப்பட்ட மண்டபத்தை இடிந்து விழும்படி செய்தான். மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்தது. உடனே நல்ல தம்பியும் ஈட்டி மேல் பாய்ந்து தன் உயிரையும் விட்டார். நல்லோர் தெய்வம் அவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் தான் நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் வாழ்ந்த அரண்மனையை கோவிலாக போற்றப்படுகிறது. இன்றும் அர்ச்சனாபுரத்தில் வயல்வெளிக்கும் மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளனர். நல்ல தங்கால் கருவறையில் நல்ல தங்காலின் சிலை கம்பீரமாக இருக்கும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 7 குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில் உள்ளன. அருகிலேயே நல்ல தம்பியும் வீற்றிருக்கிறார். சற்று தொலைவில் பாடலைந்த கிணறும் காணப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டு ஆனி மாதம் பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல தங்காலின் வழி தோன்றிய உறவினர்கள் வந்து பொங்கல் விழாவில் கலந்து கொள்கின்றனர். மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை, பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது. நான் உங்கள் இலக்கியா வெங்கட். மேலும் இது போன்ற வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.